வங்கக்கடலில் நாளை மறுநாள் புயல் சின்னம் உருவாக இருக்கும் நிலையில் தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் புயலாக உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் சின்னம் காரணத்தால் திருவள்ளூர், சென்னை, கடலூர், புதுச்சேரி, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க கடலோர காவல்படை அறிவுறுத்தியுள்ளது. ஆழ்கடல் மீன்பிடி பணியில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அது புயலாகவும் வலுவடையக்கூடும் என கூறியுள்ளது. கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளுக்கு 2 தினங்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தின் முதல் புயல் வரும் 27ஆம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் பிறகு மேலும் வலுவடைந்து புயலாக உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் உருவாகும் பட்சத்தில் அதற்கு மோந்தா என பெயரிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையொட்டி வரும் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவிற்கு மத்திய நீர்வள ஆணையம் பிரத்யேக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சை மற்றும் திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் உள்ளிட்ட காவிரி பாயும் 11 மாவட்டங்களுக்கு ஆணையம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. வைகை அணை கிட்டத்தட்ட நிரம்பி இருப்பதை சுட்டிக்காட்டி தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ள மத்திய நீர்வள ஆணையம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் உள்ள கரையோர மக்களும் தாழ்வான பகுதிகளில் வசிப்போரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 10,250 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஏரியின் உபரி நீர் திறப்பு ஒரே நாளில் 3 முறை அதிகரிக்கப்பட்டு 9,500 கன அடி நீர் கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. ஏரியின் மொத்த கொள்ளளவில் 33.06 அடிக்கு நீரிருப்பு உள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் திறப்பும் மேலும் அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாலாற்றில் தடுப்பணைக்கு மேல் தண்ணீர் செல்வதால் ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர் மழையால் வள்ளிபுரம், ஈசூர் இடையே பாலாற்றில் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் நிரம்பி அதிக அளவில் செல்வதால் பொதுமக்கள் மீன்பிடிக்கவும், குளிக்கவும், செல்ஃபி எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரையோரம் வசிப்பவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கன்னியாகுமரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மிகவும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனிடையே தோவாளை சண்முகா நகர் பகுதி குடியிருப்பு மற்றும் விளை நிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி வாசிகள் வீட்டை விட்டு வெளியே சென்று வரவே அவதியடைந்து வருகின்றனர். மழை நீருடன் சாக்கடை நீரும் கலப்பதாக கூறும் பொதுமக்கள் நீரை உடனடியாக அகற்றவும் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரியில் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெண்ணாகரம் சாலை அருகில் உள்ள நந்தி நகர், ASTC நகர், ஆவின் நகர் உள்ளிட்ட பகுதிகளில்
மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் பெரிய குழாய்கள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனை தவிர்க்க ராமாக்கால் ஏரிக்கு செல்லும் கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றி முழுமையாக தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வெள்ளத்தில் அடித்து வரப்படும் மீன்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தென்பெண்ணை ஆற்றில் பிடிக்கப்படும் மீன்களை வாங்கவும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மடவை, ஜிலேபி, விரால் உள்ளிட்ட மீன்கள் அதிக அளவு கிடைப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் குளிக்கவோ அருகில் செல்லவோ வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இப்பகுதிகளில் பெரியார் வைகையாற்று பாசனத்தில் கோ 22 ரக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர் மழையால் நெற்பயிர்களோடு வைக்கோலும் சேதமடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு ஆய்வு செய்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணத் தொகை குறித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காவிரி படுகையில் உள்ள நாகையில், கருவேலங்கடை, சின்னத்தும்பூர், திருவாய்மூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், திருவாரூரில் கொரடாச்சேரி பகுதியிலும், தஞ்சையில் கீழக்கோவில்பத்து கிராமத்திலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் மழை விவகாரத்தில் திமுக அரசு ஃபெயில் ஆகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி விமர்சித்தது குறித்து வினவப்பட்டது. அதற்கு அவர் அதிமுக அரசியலிலேயே ஃபெயில் ஆகிவிட்டதாகவும் தற்போது தேர்ச்சி பெற முயற்சிப்பதாகவும், ஆனால் அது ஈடேறாது எனவும் பதிலளித்தார். 2555 ஹெக்டேர் அளவுக்கு சதவீதம் 33% அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு தண்ணீரால் சூழப்பட்டது 25,610 ஹெக்டேர் அளவுக்கு தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கிறது. இப்போ தண்ணீர் வடிய அது 33% மேல் பாதிப்பு உள்ளதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அதுக்கு கணக்கெடுக்கிற பணி மாவட்ட ஆட்சியராக இப்போ துரிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சார், பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேர் எவ்வளவு சார் நிவாரணம் கொடுப்பீங்க? அரசாங்கம் அறிவிக்கின்ற அறிவிப்பு முதலமைச்சர் அறிவித்தார். நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு அமைத்த குழுவினர் இன்று தமிழகம் வருகின்றனர். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக உயர்த்த தமிழக அரசு முறையிட்டது. இதனை ஏற்ற மத்திய அரசு நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்வதற்காக 3 குழுக்களை அமைத்தது. இந்நிலையில் அந்த நிபுணர் குழுவினர் இன்று தமிழகம் வருகின்றனர். மாவட்டந்தோறும் பயணிக்க உள்ள மத்திய குழுவினர் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு குழுக்கள் அமைப்பது தேவையற்றது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு தெரிவித்துள்ளது. மாறாக மாநில அரசு கோரியுள்ள 22% ஈரப்பதம் வரை உள்ள நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும், செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பான நடைமுறைகளால் கொள்முதல் தேக்கமடைவதை சுட்டிக்காட்டியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கட்சியினர் மலிவான அரசியல் செய்வதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காவிரி டெல்டா உள்ளவர்களின் கண்ணீருக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், காவிரி பாசன மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெல்லை கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காவிரி பாசன மாவட்டங்களில் வழக்கத்தை விட அதிக விளைச்சல் இருக்கும் நிலையில் விளைவிக்கப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு தவறிவிட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தலைமைச் செயலர் மற்றும் துறை சார்ந்த செயலர்கள் பங்கேற்றனர். இதில் பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதிக்கப்படுவோருக்கு நிவாரண உதவிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது.
பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். திருவிக நகர் பகுதியில் கட்டப்பட்ட பள்ளி கட்டடங்கள் மற்றும் திறப்பு விழா மற்றும் பெரம்பூர் ஜமாலியா பகுதியில் வணிக வளாகம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பிரியா, மெட்ரோ ரயில் பணிகளால் பல இடங்களில் சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்த பள்ளங்கள் பாட் ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றதே வார்டு வாரியா ஜோன் வாரியா கணக்கெடுப்பு எடுத்துட்டு வரும். ஸோ அந்த பகுதிகள்லாம் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா மழை காலங்களில் தார் ரோடு போட்டால் அது மழை பெய்யுதுன்னா அந்த தார் ரோடு ஸ்டெபிலிட்டி இருக்காது, லைஃப் இருக்காதுன்றதுனால மழை காலங்களில் ரூல்ஸ் படி தார் சாலையை அமைக்கக்கூடாது. அதனால ஜனவரி மாதம் தார் சாலை அமைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட நீர்நிலைகள், கடற்கரை பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். குமரி மாவட்டத்திற்கு 4 நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஆட்சியர், தெள்ளாந்தி, உலக்கை அருவி, திருப்பரப்பு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் நீர்நிலைகளிலும் கடற்கரை பகுதிகளிலும் குளிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். காற்று மற்றும் மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் குறித்த கணக்கெடுப்பு நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர், நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். திருவேற்காடு, அயப்பாக்கம் பகுதிகளில் மழை பாதிப்புகளை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்தார். திருவேற்காடு, நூம்பல், ஐசிஎல் குடியிருப்புகள், கூவம் நதி உள்ளிட்ட பகுதிகள், அயப்பாக்கம், சுமங்கலி நகரில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு செய்து விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கவும், நீர்வழி பாதைகளை கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் உத்தரவிட்டார். கூவமாற்றை கடக்க காடுவெட்டியில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்ட நிலையில் பழைய தரைப்பாலத்தில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பதை அடுத்து அதனை இடித்து அகற்றவும் உத்தரவிட்டார். சென்னையில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் மழை நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். MRC நகரில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் வடகிழக்கு பருவமழையின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் நடைபெற்று வரும் திட்டப் பணிகளின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாகவும், ஆறுகளில் ஆகாய தாமரை அகற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அங்கெல்லாம் உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்குரிய அதுக்கு மோட்டார்கள், டிராக்டர்கள், அதே மாதிரி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களுக்கு தேவையாக பால் வழங்குவது போன்ற அனைத்து திட்டங்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சென்னையை பொறுத்தளவு முழுமையாக அது தயார் நிலையில் இருக்கிறோம். எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு. வைகை அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. அணைக்கான நீர்வரத்து குறைந்ததால் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1500 கன அடியிலிருந்து 1430 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்கிறது. நெல்லை கொடுமுடியாறு அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் நம்பியாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள கொடுமுடியாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வெள்ள அபாய அளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக நம்பியாற்றின் கரையோரம் அமைந்துள்ள திருக்குறுங்குடி, ஏர்வாடி, அணைக்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு 2ஆம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆழியார் அணையின் மொத்த கொள்ளளவான 120 அடியில் தற்போது நீர்மட்டம் 118.50 அடியை எட்டிய நிலையில் 2ஆம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து 5 வாய்க்கால்கள் வழியாக பழைய ஆயக்கட்டில் உள்ள 6400 ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது.